இல்ல பையன் யாராவது முடிக்க மாட்டாங்க. வேலை செஞ்சு கடையில வியாபாரம் இவங்க வந்து ஒரு பெரிய வீட்டுல வாடகைக்கு இருக்காங்க. பொதுவாவே அவங்கள ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். இந்த சமூகம் மட்டும் ஏன் ஒரு சமூகம் மட்டும் ஏன் இப்படியே கிடக்கணும்? நாம அந்த மாதிரி நம்மளை ஏற்று ஒரு சமூகத்தோட சேர்றதுல என்ன கஷ்டம்? அவங்க சொல்ற கடவுள் அவங்கள நல்லா வாழ வச்சுதானே இருக்கு. நீங்க நுழைற மாதிரியே கடவுள் நம்பிக்கை இல்லாலும் அவங்க சொல்ற கடவுள் உருவம் இல்லாத ஒரு கடவுள், எல்லாத்தையும் படித்த கடவுள், எல்லாரையும் ஒரு சமமா ஏத்துக்கிற ஒரு கடவுளா இருக்குது. அதனால உங்களுக்கு அதுல ஏத்துக்கிறதுல என்ன கஷ்டம் சொன்னாதான் நான் பதில் சொல்லலாம். அது இதுக்கெல்லாம் ஆமா போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு நீங்க ஏதாவது உங்க மனசுல படுறத சொல்லலாம். இப்ப நாடு பூரா பாக்குறோம், ஒரு முஸ்லீம் தெருவு கூட சேரி போல இல்லை. அதே மாதிரி ஒரு சேரி போல முஸ்லீம் தெரு எங்கேயுமே இல்லை, பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் தெரு பார்க்க முடியாது. அப்போ சமூகத்துல அவங்க சொல்ற மாதிரி அவங்க கடவுளும் அவங்க வணங்குற கடவுள் நல்லா வாழ வச்சுதான் இருக்குது. சமமா வாழ வைக்கிற ஒரு கடவுளை ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது? நீங்க கேட்டுக்கலையா? இதை விட்டு போகிறதுக்கு எல்லாம் மனுஷி வராத எல்லாம் கொழுதிக்கிட்டு இருக்கு. இதை விட என்னதான் வாரி கட்ட போறோங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். நான் இருக்கேன்னு வச்சுக்குவோம். நான் என் வீட்டை விட்டு நினைக்கிறேன். அந்த மண் இருக்குது, நம்மள அடிமைப்படுத்தின மண்ணு தானே. அது ஒன்றும் நம்ம வாழ்ந்த மண்ணுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜமீன்தார் மாதிரி, ஒரு வெள்ளாளர் மாதிரி, ஒரு செட்டியார் மாதிரி, ஒரு முதலியார் மாதிரி, ஒரு ஐயர் மாதிரி வாழ்ந்த மண்ணுன்னு சொல்ல முடியாதுல்ல. யாருக்கிட்டயோ அடி வாங்கி உத வாங்கி, எங்க அப்பா காலம் வரைக்கும் அடி வாங்கிட்டு தான் இருந்தாங்க. நான் தான் திருப்பி அடிக்க சொன்னேன். அது வரைக்கும் மவுண்ட் ரோடுக்கு போனா ஒரு சதுர அடி 10,000 ரூபாய், 8,000 ரூபாய், 7,000 ரூபாய் வாங்குறாங்க. இங்க யாரு வாங்குறா? இது மண்ணுக்கும் தீட்டு இருக்கு இல்லையா? இதே மண்ணு மற்ற உயர்ஜாதிகாரங்க கிட்டத்தட்ட மண்ணு ஒரு மண் எடுத்துக்கிட்டா 40,000 ரூபாய், 30,000 வாங்குறா. அது சேரி மண்ணுன்னா 2,000 ரூபாய், 3,000 ரூபாய் தானே போகுது. அப்போ மண்ணுக்கும் தீட்டு இருக்கு இல்லையா? ஏன் அதை சுமந்துகிட்டே இருக்கணும்? பெரியார் சொல்றாரு, பெரியார் சொல்ற கருத்துல நீங்க மற்ற சீர்திருத்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது புண்ணியம் இல்லைங்கிற. ஒரு தாழ்த்தப்பட்டவரா தீண்டாதவரா பிறந்திருக்கிற நீங்க மற்ற சீர்திருத்தம் எல்லாம் பேசுறதுல புண்ணியமே இல்ல. நீயே தீண்டாதவன், நீ போய் எந்த சீர்திருத்தத்தை பேச முடியும்? உன்ன ஒரு இடத்துக்கும் விடல. அவரு சொல்றாரு, உங்களை எந்த இடத்துக்கும் விட மாட்டேங்கிறாங்க. அதனால நீ மற்ற சீர்திருத்தம் எல்லாம் பேசிட்டு புண்ணியம் இல்ல. முதல்ல உன் தீண்டாமையை போக்கிய. உன் தீண்டாமையை போக்கிட்டா இஸ்லாத்துல தான் தீண்டாமை போக முடியும். இஸ்லாம் தான் ஒன்ன உடனடியா 5 மணிக்கு போனீங்கன்னா 5:30 மணிக்கு தான் உள்ளவங்க எல்லாம் அதை சொன்ன பிறகும் நம்ம கேட்கல. நானும் உங்களுக்கு தலைவரா இருந்த, ஜெயிலுக்கு போனேன், போராடினேன், எல்லாம் பண்ணேன். நானும் அனுபவிச்சுதான் சொல்றேன். எல்லாரும் இஸ்லாத்துக்கு போயிருங்க. இங்க இருந்து இன்னும் 100 வருஷம் இருந்தாலும் நமக்கு இந்த அடிமைத்தனம் தான் தொடர்ந்து இருக்கும். அடிமைத்தனம் தான். இப்போ இஸ்லாமியர்கள் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு சொன்னா அவங்க வச்சிருக்கிற கடவுள் கொள்கை தான். போக மாட்டாங்க, புரிஞ்சு கொண்ட தலைநகருக்கு தான் போனாங்க. அந்த மாதிரிதான் சொல்ல வேண்டியதா இருக்குது. படித்தல அவங்க நம்மளை இறக்க விடுறதில்ல, முதல்ல எல்லாம் இறக்க விடுறதில்ல. குளிங்க குளிங்கன்னு போராட்ட ஆரம்பிக்கும் போது கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா போய் பார்த்த பிறகு ஒண்ணும் இல்லைன்னு தெரியும். அதனால இஸ்லாம் எல்லாருக்கும் சமமானது. அது எல்லாரையும் சமமா மதிக்குது. உதாரணமா உங்க ஊர்ல இருந்தே போன ராஜாமணி இன்னைக்கு உயரிய நிலையில இருக்காரு. அவங்க பையன் உள்ள மற்ற இன்னைக்கு பார்த்தா ராஜாமணி சம்சாரத்தை ராஜாமணி பையனுக்கு இன்னைக்கு அவர் பேர் ராஜ் முகமது. இன்னைக்கு அவர் பையனுக்கு ஒரு இஸ்லாமியர் பொண்ணு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்போ அந்த சமுதாயம் அதுல கலந்துருது. அதுல அப்புறம் ஏற்றதாழ்வு இல்லாத அப்படி போயிடுது. அந்த மாதிரி ஒரு வழி இருக்கும்போது ஏன் அந்த வழியை தேர்ந்தெடுக்க கூடாது? எல்லாரும் சம்பாதிக்குது, ஆணு பொண்ணு சம்பாதிக்குது, அங்க போனா உட்காந்தாலே இருக்கணும்னு அந்த மன உட்கார வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாம் அந்த மன இப்ப ராஜாமணி உட்கார்ந்தா இருக்காரு. ராஜாமணி சம்சாரமும் மாதம் 1000 ரூபாய்க்கு ஒரு மதரசாவுல வேலை செஞ்சுட்டு அது செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அந்த புள்ளில அங்கேயே முடிங்க. அதே மாதிரி இங்க இருந்தா நடவு நடணும், அங்க போனா வேற ஒரு வேலை இந்த மாதிரி கஷ்டம் இல்லாத வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு அங்கேயும் எத்தனையோ வழிகள் இருக்கு.
வியாபாரம் எத்தனை முஸ்லீம் பெண்கள் இஸ்லாமியர்களோட கலந்து உயர்ந்த வாழ்க்கை வாயிலா பெரிய பணக்காரவங்களா இருக்கவங்க கூட போன தலைமுறை போயிருப்பாங்க. சிதம்பரத்துல இருந்து ஒருத்தர் வந்தார். அவர் எதாச்சும் என்ன பார்க்க வர்றாருன்னு வந்தாரு. தற்காலிக பாதுகாப்பு, அந்த தற்காலிக ஒரு பாதுகாப்பு கிடைக்குது இல்ல அந்த இயக்கத்துல, அந்த பாதுகாப்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்துட முடியாது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மக்கள் இருக்காங்க, ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு 2 பிள்ளைங்க இருக்குன்னு சொன்னா அந்த 4 பேருமே வேலை செய்வாங்க. இன்னைக்கு காலேஜ் படிக்கிறப்பல இப்ப நாங்க வேலை வெட்டிக்கெல்லாம் இங்க இருந்து போயிட்டு இருக்கோம், அடுத்தபடி நாங்க அங்க வந்து அதெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க வேலை வெட்டிக்கு போறதுக்கெல்லாம் உண்மைதான், சம்பாதிக்கிறதும் உண்மைதான். ஆனாலும் கூட நீங்க சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு பயன்படுத அந்த பணம், நீங்க சம்பாதிக்கிற காசு எதுக்கு பயன்படுது? கோவில் திருவிழாவுக்கு போவீங்க, காது குத்தி செய்வீங்க, கருமாதி செய்வீங்க, கல்யாணம்னு வச்சுக்கிட்டு அதுக்கு ஏகப்பட்ட சடங்குகள் செய்வீங்க. இப்படி தேவையற்ற சடங்குகள் சம்பிரதாயங்கள் அப்படியே உங்க பணம் எல்லாம் செலவு போவதை தவிர உங்களுக்கு உழைப்புல இருந்து உங்களுக்காக சாப்பிட முடியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற நீங்க 3 வேளை எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? ஆக இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் மாறாம இந்த மக்கள் விடுதலை அடைய முடியாது. இந்த மக்கள் விடுதலை அடையிறதுக்கு இந்த அடிப்படை விஷயங்களை மாத்திக்கணும். இந்த அடிப்படை விஷயங்கள் எப்படி மாறும்னு சொன்னா நீங்க இங்கேயே இருந்துகிட்டு இதே சூழ்நிலையில இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு மாறாது. அதுதான் இப்ப ஒரு ராஜாமணி சொன்னது. அவர் இன்னைக்கு 3 வேளையும் நல்லா சாப்பிடுறாரு, நல்லா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு. இன்னைக்கு மனைவி மக்களோட குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 12 பேரை குழந்தைகள் அமைதியா வாழ்ந்துட்டு நல்லா தான் எனக்கு ஒரு பெரிய சிறப்பையே கொடுத்துருக்கான். எனக்கு நினைக்கும் போதுதான் நினைக்கிறேன், பசங்க இந்த ஆட்டோவில் யாரும் போதான் நினைச்சிட்டு எங்க வீட்டு பசங்களாம் அது போறதே கிடையாது. ஒரு கார் வந்தாலும் அது பெரிய செஞ்சே பாக்குறது. ஏன்னா அந்த கல்ச்சர் வேற இந்த நிலைமை வேற. அதனால நீங்க இப்ப நான் அது மாதிரி பண்ணிருக்கேன். எனக்கு அப்போ ஒரு வசதி வாய்ப்பு இருக்குது, வேலையில இருந்தேன். அப்படி இருந்தும் நான் இதை ஏற்றுக்க பிறகு இன்னும் அதிகமாக இருக்கிறேன். எனக்கு எல்லா பேரும் அரவணைச்சிட்டாங்க. ஒரு பண்ணைய அது கட்டி 1 லட்சம் ரூபாய் அந்த ஷெட்டு பண்ணான். அந்த 1 லட்சம் ரூபாய் கட்டின ஷெட்டு என்கிட்ட கொடுத்துட்டு 2000 ரூபாய் வாடகை கொடுத்தேன். அதை வச்சுட்டு வியாபாரம் கத்துக்கிட்டாரு எங்க மாப்பிள்ள.